நிறைவான பலன் கிடைக்கட்டும். ஆமென். ஆமா, அந்த நிறைவான பலன் உங்கள் வாழ்க்கையில என்ன குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னபடி பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, ஆமென், எழுந்து நின்று சத்தம் உயர்த்தி ஒரு அழைப்பை கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு, யாரை கூப்பிட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்க வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் யாருக்கு அழைப்பை கொடுக்கிறார்னா, யார் தர்ஸ்டி, யார் தாகமா இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் குவாலிஃபைட் பர்ஃபெக்ட் அப்படிப்பட்ட பீப்புளை தேடுறதில்ல. தாகமாய் உள்ளவர்கள், ஆசையா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவர்களே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க உள்ளத்திலிருந்து கர்த்தர் நதிகளை புறப்பட செய்ய போகிறார். ஆமென். என்ன பிரயோஜனம்? இந்த நதியை வச்சு என் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியுமா? இந்த நதியை வச்சு நான் என்ன பண்ண முடியும் என் உள்ளத்துல இருந்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு அழகான வார்த்தை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இந்த நதியிலிருந்து வர்ற தண்ணி எப்படின்னா, ஜீவனை உண்டாக்குகிற வல்லமை இந்த தண்ணீர் கொண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த பகுதி மரித்து போய் இருந்தாலும், எந்த பகுதி செத்து போய் இருந்தாலும், எந்த பகுதி வற்றி போய் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு அதை உயிர்ப்பிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவன் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா அந்த உறவுல ஒரு ஜீவன் இல்லை. துவக்கத்துல உங்களுக்கு இருந்த அந்த உறவுகள்ல இருந்த அந்த லைஃப், இன் தட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் லாஸ்ட். இழந்து போயாச்சு. துவக்கத்துல தேவனோடு நல்ல உறவுல இருந்தீங்க, யூ ஹேட் தட் லைஃப், தட் எமோஷன், ஒரு எமோஷன் உங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா, ஜெபிக்கிறீங்க, ஆனா அந்த ஜெபத்துல ஒரு ஜீவன் இல்லை. ஆலயத்துக்கு வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆனா அதுல ஒரு லைஃப் இல்லை. ஏதோ ஒரு கடமைக்கு பாடுறது போல, கடமைக்கு கை உயர்த்துறது போல, ஒரு நாட்கள்ல இருந்த அந்த ஃபயர், அந்த ஜீவன், அந்த லைஃப் இன்னைக்கு இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்? உண்மைதான். ஆமேன். அந்த ஜீவன் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த நதியை குறித்து உங்களுக்கு எத்தனை அறிவோ இல்லை ஞானமோ இந்த அறிவை குறித்து உங்களுக்கு இருக்கும்னு தெரியல. ஆனா பிசாசுக்கு தெரியும், இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டா நம்ம வாழ்க்கை செழிப்பாயிரும். அவனுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றீங்க பிசாசுக்கு தெரியும் அப்படின்னா, இன்றைக்கு காலையில் ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா பாஸ்டர் நல்ல ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. அந்த மெசேஜில் ஆபிரகாம் நாட்களிலே ஆபிரகாமுக்கு சில ஊற்றுக்கள் இருந்தது. பிசாசு ஆபிரகாம் கிட்ட ஆடு இருந்துச்சு, மாடு இருந்தது, பொண்ணு இருந்தது, வெள்ளி இருந்தது, ஜனங்கள் இருந்தாங்க, வேலைக்காரர்கள் இருந்தாங்க, வேலைக்காரி, மனைவி, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா பிசாசனுடைய கண்கள் ஆடு, மாடு, சொத்து, சம்பத்து, மனுஷர்கள் யார் மேலேயும் போல, ஆபிரகாமுக்கு இருக்கிற ஊற்றின் மேலதான் பிசாசுக்கு கண். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அடுத்து நீங்க பாருங்க, அவங்க மகனாகிய ஈசாக்கு துறவை தோண்டும் பொழுதும் ஈசாக்கு கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, நீ என்னை விட பலத்தவனானாய். ஆமாதானே? அப்ப அவங்க கிட்ட இருக்கிற யோபுவின் நாட்கள்ல நடந்தது போல யோபுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஒன்னொன்னா கொண்டு போனாங்களா இல்லையா? சத்துருக்கள் யோபுவினுடைய ஒவ்வொரு சம்பத்துகளா கொண்டு போனாங்களே, அப்படி கொண்டு போயிருக்கலாமே. ஏன் அவனுடைய சொத்துக்கள் மேலும், அவனுக்கு இருந்த பொருட்களின் மேலும், அவனுக்கு இருந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துரு கண்ணு போடாம, அவங்க எப்பையெல்லாம் தண்ணீர் எடுக்கிறார்களோ இந்த தண்ணீரின் மேலேயே இவர்களுக்கு கண் இருந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுங்க? இந்த ஊற்றை நிறுத்திட்டா 10,000 ஆடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த ஆடு செத்துரும். அல்லேலூயா. 20,000 ஆடு இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அந்த மாடு செத்துரும். எத்தனையோ பலவான்கள், பராக்கிரமசாலிகள் ஆபிரகாமோடு இருந்தாங்க. ட்ரெயின்டு மென் அப்படின்னு ஆங்கில வேதாகத்தில் சொல்லுது. லோத்துக்கு விரோதமா யுத்தம் வந்த பொழுது அவர் என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிறார். தன்னோடு இருந்த கைப்படிந்தவர்கள் தமிழ் வேதத்தில் இருக்கு, அதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரெயின்டு மென். தன்னோடு யுத்தம் செய்கிற வல்லமையுள்ள யுத்த புருஷர்களை ஆபிரகாம் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாரு.
எவ்வளவு ட்ரெயின் மென்னா இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா எல்லா ட்ரைனிங்கு, எல்லா 6 பேக்ஸு, எல்லா ஆர்ம்ஸு ஒன்றும் வேலைக்காகாது. ஆமாம், ஒரே ஒரு டிசென்ட்ரி போனால் மல்யுத்த வீரர் புல்யுத்த வீரர் மாதிரி ஆயிடுவார். அவ்வளோதான் மாம்ச புயம், அவ்வளோதான் அதற்குரிய பலன். இந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப், ஜீவன் உண்டாக்குகிற இந்த சோர்ஸை நிறுத்திட்டா அவனுடைய ஆஸ்திகள் ஒன்றொன்றாய் தானாய் செத்து போயிடும். அதுதான் பிசாசனுடைய திட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த ரகசியம் மிகவும் பெரியது. அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஆனா நீங்கள் அதை விளங்கி கொண்டு கர்த்தர் சொன்ன இந்த நதிகளை குறித்து அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையில்லாம வரும். ஆமென். ஆமா, ஏன்னா வற்றாத ஜீவநதி அப்படிதானே இருக்கு. வற்றாத இந்த ஜீவ நதி ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, அது வற்றவே வற்றாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல எல்லாமே இருந்தது தான். நிறைய பேர் இழந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் இருந்ததின் மேல கண்ணு வச்சாங்க. ஆனா பிசாசு இருக்கிறவைகளை அழிக்கிறதுக்குரிய சோர்ஸ் மேல கண்ணை வச்சான். அல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை நிறுத்திட்டா, உங்க உள்ளத்திலிருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீரை நிறுத்திட்டா, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க சொத்து, உங்க சம்பத்து, உங்க ஆத்துமா, நித்திய ஜீவன், இந்த எல்லாவற்றையும் அவனால் நிறுத்த முடியும் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமின் எந்த ஆஸ்தியின் மேலும், ஈசாக்கின் எந்த ஆஸ்தியின் மேலும் இந்த சத்துருவுக்கு கண் இல்லை. தண்ணி எடுத்தா மட்டும், ஊற்றுக்களை தோன்றுனா மட்டும் உடனே வரைஞ்சு கட்டி வந்து நிற்கிற ஒரு சத்துருவின் கூட்டத்தை உங்களால் பார்க்க முடியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சத்துரு ஒரு வேளை உங்கள் அபிஷேகத்தை, உங்கள் மேலே இருக்கிற அந்த அனாயிட்டிங்கை மட்டுப்பட தூற்று போட்டான்னா என்ன அர்த்தம்? வருகிற தண்ணீர் மண்ணை போட்டு மூடுறது. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு கடைசி நாள் நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம் இந்த ஏரியா விட்டு. நான் இயேசு நாமத்தில் விசுவாசிக்கிறேன். நாங்கள் போவதற்கு முன்பாக சத்துருவினால் தூர்த்து போடப்பட்ட ஒவ்வொரு துறவுகளையும் கர்த்தர் எங்களை கொண்டு தோண்டி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த வெறியில தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் சாயந்தரம். ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு சத்ரு எதை காண்பிச்சு பிரச்சனை என்கிற மண்ணை போட்டு உங்க அபிஷேகத்தை, உங்களுடைய அனாயிட்டிங்க, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பை, உங்களுக்குள்ள எரிந்து கொண்டிருந்த அந்த அக்கினியை தூற்று போட்டிருப்பானால் கர்த்தர் இப்ப அதை தோண்டி எடுக்க போகிறார். அந்த மண்ணெல்லாம் வெளியில எடுத்து மறுபடியும் உங்கள் உள்ளத்திலிருந்து ஒரு நதிகள் புறப்பட்டு வெளியே வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நதி வெளியே வந்த ஆட்டோமேட்டிக்கா ஜீவன் வந்துடும். நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நதி பாய்கிற இடெல்லாம் பாடணும் இல்லை, ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம். அல்லேலூயா. இந்த நதி புறப்பட்டு வந்து ஆரோக்கியம் உண்டாகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆறுதல் பெருகிடும் ஆவியானவரால். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற மனுஷனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்க உள்ள எத்தனை பேருக்கு ஆசை வந்துருச்சு, என் உள்ளத்திலிருந்து அந்த நதி வரும். இந்த நதி வந்தா சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பார்க்கிற வறட்சிகள் மாறி போயிடும். இந்த நதி வந்தா நீங்க இழந்து போனீங்க பாருங்க, அதை எல்லாம் உங்களால திருப்பி கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. இந்த நதி வந்தா சத்துரு உங்கள் கைகளிலிருந்து பறித்தவைகள், பிடுங்கின எல்லாவற்றையும் கர்த்தரால திருப்பி கொண்டு வர முடியும். அதனால இன்றைக்கு என்ன வேணும் எனக்கு? ஆண்டவங்க கிட்ட வந்து இன்னைக்கு தரிசனமாக உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, என் உள்ளத்திலிருந்து நதிகள் வரட்டும், அது புறப்பட்டு வரட்டும். சத்ருவுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு, எனக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறாங்க தெரியுமா? Why Christians fail many times in this society? Simply because they don't have revelation. அல்லேலூயா. வேதம் இருக்கு, வார்த்தை இருக்கு, வார்த்தை மனப்பாடமா மனசுல இருக்கு. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எந்தெந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும் நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கு சுகம் இல்லைன்னா என்ன வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியும். ஒருத்தருக்கு பிள்ளை எக்ஸாம் எழுத போதுன்னா என்ன வசனத்தை சொல்லணும்னு தெரியும். ஒரு திருமணத்துக்கு என்ன வசனம், எல்லாமே நமக்கு தெரியும். வசனங்கள் சொல்ல தெரியும், ஆனால் வசனங்களின் வெளிப்பாடுகள் குறைந்திருக்கிறது. ரெவலேஷன்ஸ் இல்ல, வெளிப்பாடு இல்ல. ஏன்னா பிசாசுக்கு அவனுக்கு தெரியுது தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று. He has revelations. அந்த வெளிப்பாடுகளை வச்சுதான் அவன் கரெக்டா போய் எந்த சோர்ஸ்ல கை வைக்கணும். பார்த்திருக்கிறீங்களா? குடும்பத்துல யார் நல்லா சம்பாதிப்பாங்களோ அவங்க மூலமா அந்த முழு குடும்பம் நடந்துட்டு கரெக்டா போய் பிசாசு அவங்க கிட்ட கை வைப்பான். அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவான், அவங்கள தவறுகள் செய்ய வைப்பான்.
பார்த்துருக்கீங்களா? அவன் தேடி போய் பிடிக்கிறது யாரை தெரியுமா? தலைகளை தான். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்ப மோசேவை காலி பண்ணணும், அவன் நேரா போய் ராஜாவை தான் பிடிச்சான். ராஜாவுக்கு ஒரு உபாயம் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ராஜாவுக்கு ஒரு திட்டம் வருது மனசுல. என்ன திட்டம்? ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணுவோம்? கொலை செய்யலாம். ஏன்னா அவன் போய் ஏதோ சாதாரண மனுஷர்களை பிடிக்கிறது இல்லை, அவன் போய் பிடிக்கிறதே ஹெட் தான். இயேசு பிறந்த காலத்தில் அவன் யாரை தான் ஏரோ தான் போய் பிடிச்சான். போய் பிடிச்சு அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யணும். இந்த திட்டத்தை யார்கிட்ட கொடுக்கு? ராஜாவின் இல்லத்தில். சில குடும்பங்களையும் அப்படிதான், சில சொசைட்டிலையும் அப்படிதான். தலைகளை போய் பிசாசு என்ன பண்ணுவான்? பிடிப்பான். யார் மாஸ்டர் மைண்ட், எது சோர்ஸ், எங்க கை வச்சா இந்த முழு குடும்பமும் ஸ்தம்பிக்க பண்ணலாம், யாரை கை வச்சா, யாருக்கு ஒரு வியாதியின் கூரை கொடுத்தா இந்த குடும்பம் அப்படியே குடும்ப ஜபத்தை நிறுத்தும். அல்லேலூயா. எங்க கையை வச்சா இவங்க அதிகால ஜபத்தை நிறுத்துவாங்க, எங்க கையை வச்சா ஆலயத்துக்கு போகிறத நிறுத்துவாங்க, எந்த இடத்துல போய் தொட்டா இவர்களுக்கு வலித்து இயேசுவை தூஷிப்பாங்க. இப்படிதான் பிசாசு பார்ப்பான். அல்லேலூயா. He is behind the source. எங்கிருந்து வருதோ அதுக்கு பின்னாடி. ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப அவரை நீங்க இந்த வேத புத்தகம் முழுவதுமே அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா பிரமிப்பா இருக்கும். பிசாசு தலைகளையும் தலைவர்களையும் உயர்வான ஸ்தானத்தில் இருக்கிறவர்களையும் தேடி போகும் பொழுது, இயேசு தாழ்வானவர்களையும் இழிவானவர்களையும் பைத்தியங்களையும் பேதைகளையும் தேடி போவார். அல்லேலூயா. ஆமா, பிசாசு போய் ராஜாவை பிடிச்சு மோசேயை காலி பண்ற திட்டத்தை வைத்தா, இயேசு போய் சாதாரண சின்ன 2 மருத்துவச்சிகளை பிடிச்சு அந்த பிளானை கேன்சல் பண்றார். ஹல்லேலூயா. நீ மருத்துவச்சிகளையும் தாண்டி போனா, பெயர் எழுதப்படாத அநேகருக்கு மோசேயின் தாய் பெயரே தெரியாது, ஆனா அவங்க பெயர் பைபிள்ல ரெக்கார்டா இருக்கு. அந்த இடத்துல இல்ல. பெயரே ரொம்ப பிரபலமாய் அறியப்படாத சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாகிய மோசேயின் தாயை கர்த்தர் பிடிக்கிறார். அவ உள்ளத்துல ஒரு ஃபயரை வைக்கிறார். அந்த பிள்ளை எப்படி காப்பாற்றணுன்ற திட்டத்தை அவளுக்கு கொடுக்கிறார். இந்த பைபிள் முழுசுமே சத்துரு தலைகளை தொடும் பொழுது இயேசு சிறியவர்களை தொட்டு அவர்களை கொண்டு பெரிய பெரிய ராஜாக்களை தள்ளி இருக்கிறார். சத்துருவின் திட்டங்களை குலைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு எதிராக நின்னாலும் கர்த்தர் உங்களை கொண்டே, ஹல்லேலூயா, உங்களை கொண்டே அதை தரைமட்டமாக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதனாலதான் கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது. பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமான தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம பலவீனமானவங்க தான், நம்ம பைத்தியமானவங்க தான், ஆனா என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் பராக்கிரமசாலி. என்னை தெரிந்து கொண்ட தேவன் அவர் ஞானி, ஞானத்தின் உறைவிடம், அறிவின் சிகரம் அவர். அல்லேலூயா. அவருக்கு இடம் கொடுத்தா அவர் நம் வழியாய், சொல்லுங்க என் வழியாய், சொல்லுங்களேன் என் வழியாய், என் வழியாய், என் உள்ளத்திலிருந்து, என் உள்ளத்திலிருந்து, என்னை கொண்டு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லி சொல்லி உங்க தனி ஜெபத்துல ஜெபிக்கணும். அல்லேலூயா. சத்துரு எவ்வளோ பெரிய திட்டத்தை உங்க குடும்பத்துக்கு விரோதமா போட்டாலும் நீங்க போய் முழங்கால் படிட்டு, அப்பா நான் பலவீனமானதான், எனக்குள்ள குறைகள் இருக்கு, நான் நிறைவானவ இல்லை, ஆனா நான் சொல்லுகிறேன்ப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இந்த குடும்பத்தை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக அதை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? துறவுகளை தோண்டி மறுபடியும் அதிலிருந்து தண்ணீரை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த தள்ளின் வழியாக ஒரு பெரிய செழிப்பை நாமும் நம் குடும்பமும் அனுபவிக்க போகிறோம். கூட சேர்ந்து நீங்க திருப்ப வேண்டிய ஒரு புத்தகம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். இந்த புத்தகத்தை நான் காமிக்கும் போது இதையும் அபிஷேகத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டியை குறித்து. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டினா என்னன்னா, இட்ஸ் a symbol of God's presence and covenant. அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் தேவனுடைய உடன்படிக்கைக்குமான ஒரு அடையாளம். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கோ அங்க கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் சுருக்கமா, நீங்க வீட்டில் போய் நீங்க டைம் எடுத்து இதை வாசிச்சு பாருங்க.
உங்களை நான் தாழ்த்தி ஒரு சகோதரியா உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நல்ல அந்நிய பாஷைகளில் பேசலாம், ஆலயத்துக்கு கரெக்டாக வரலாம். ஆனால் வேத வசனத்தில் வேறுபற்று இருக்காத ஒருத்தரால் கண்டிப்பாக நிலைத்து நிற்கவே முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில். அல்லேலூயா. அதனால் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதையும் தியானிக்கவும் நான் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு பைபிளை படிச்சிடணும் அப்படின்ற அந்த வேகமான படிப்பை ஒரு பக்கம் நம்ம படித்து முடிக்கணும் ஒரு முறையாவது, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் வேத புத்தகத்தில் பகுதிகளை எடுத்து தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரொம்ப சின்னதாக கொஞ்சம் வசனங்கள் உள்ள சில நபர்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏனோக்கு கொஞ்சம் தான் இருக்குது அவரை பற்றி வசனம். ஆதியாகமத்தில் இருக்குது, கடைசியாக யூதாவில் இருக்குது, அவ்வளோதான் அவரை பற்றி இருக்குது. இந்த ஏனோக்கு குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் இடங்கள்ல அவரை பற்றின வசனங்கள் சின்னதாக இருக்குது. முதல்ல ஏனோக்கை பற்றி ஒரு தியானிக்க ஆரம்பிங்க. டைம் எடுத்து கொஞ்சம் நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த வசனங்களை தியானிச்சிங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதும் உங்களை மாற்றுகிறதும் அவ்வளோ அசாத்தியமானதாக இருக்கும். அல்லேலூயா. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னுடைய அனுபவம். அல்லேலூயா. இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக தோற்று போய் உடன்படிக்கை பெட்டியை இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இழந்து போன உடன்படிக்கை பெட்டியை அவர்களால் மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அவங்க தோற்று போயிட்டாங்க. பெலிஸ்தியர்கள் கூட போய் சண்டை போட்டு என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் இழந்து போனதை மீட்டு கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை பண்ணி அவர்களுக்குள்ள ஒரு வாதையை அனுப்பி அவர்களுடைய விக்கிரகத்தின் தலையை துண்டித்து போட்டு ஆண்டவர் கிரியை செய்து அவங்க இழந்ததை மறுபடியும் கொண்டு வர செய்தார். ஹல்லேலூயா. பெத்சிவேஷின் பசுக்களாகிய 2 பசுக்களின் மேலே அந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு அந்த பசுக்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து அவங்க கையினால் இழந்ததை கர்த்தர் அவங்களுக்கு திரும்பி கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் இழந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் இழந்ததை உங்களால் திருப்ப முடியாது, ஆனால் அவரால் திருப்ப முடியும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படி அதை இழந்திருந்தாலும் கர்த்தரால் திருப்பி கொண்டு வர முடியும். நம்புறீங்களா? நிச்சயமாக கர்த்தரால் திருப்பி கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை குறித்து நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இங்கே நம்ம வாசிக்கிறோம், ரொம்ப நாளாக இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே கவனம் யாருக்குமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், கர்த்தருடைய பிரசன்னத்தை ஹைலைட் பண்ணணும்னு தாவீதுக்கு ஆசை. ஆமென். டேவிட் இஸ் a man who highlights the God's presence. எப்பவுமே கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல நோக்கமா இருக்கிற ஒரு மனுஷன் தான் தாவீது. அதனால தான் வசனம் சொல்லுது, தாவீது கர்த்தருடைய யுத்தங்களை செய்யும் போதெல்லாம் எல்லா யுத்தத்திலும் தாவீதுக்கு ஜெயம் கிடைச்சதுக்கான காரணம் எப்பவுமே காட்ஸ் பிரசன்ஸ் மேல நோக்கமா இருக்கிற ஒரு டேவிட். ஆமென். எங்கே நீங்கள் போனாலும், வேலைக்கு போனாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ராவல் பண்ணாலும் எப்பொழுதுமே கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது என்ற உணர்வும், அந்த எப்படி சொல்கிறது, அந்த உணர்வும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற அந்த கவனமும், அந்த பிரசன்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், அப்ரிஷியேட் பண்ணுறது. என் கூட அவர் இருக்கிறார், என் கூட அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம அடிக்கடி அதை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தாவீது அப்படி தான். அவரை நீங்கள் கொண்டு போய் ஆடுக்கு பின்னாடி வச்சாலும் அவருடைய கர்த்தருடைய பிரசனத்தின் மேலே தான் அவர் நோக்கமாக இருப்பார். அவரை கொண்டு போய் நீங்கள் பள்ளத்தாக்கில் விட்டாலும் கர்த்தருடைய பிரசனத்தை தான் முதல்ல வச்சிருப்பார். அவரை கொண்டு போய் நீங்கள் அரண்மனையில் விட்டாலும் அவர் கர்த்தருடைய பிரசனத்தை தான் முன்னாடி வச்சிருப்பார். அவரை கொண்டு போய் வனாந்திரத்தில் நீங்கள் விட்டா கூட, சத்துருக்களின் நடுவில் இருந்தா கூட, தேவனுடைய நோக்கம் எல்லாம் தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருந்தாலும், வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வான இடத்துல இருந்தாலும், வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதித்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், ஒன்றையும் சாதிக்காதவர்களாக சிம்பிளாக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல் கண்ணுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷனை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர்களுக்காக தான் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா அப்படின்ற நினைப்பே இல்லாத மனுஷருக்காக கர்த்தர் எதையுமே செய்ய முடியாது. தேவன் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் என்னோடு இருக்கிறது என்று. அதனால தாவீதுடைய கண்ணெல்லாம் இப்போ உடன்படிக்கை மேலே, ஐயோ காட்ஸ் பிரசன்ஸ் எப்படி நம்ம திருப்பி அதுக்காக அவர் அதை திருப்பி கொண்டு வருகிறார். அதை கொண்டு வருகிற வழியில் சில அசம்பாவிதங்கள் நடக்கிறது. அதை தொட்ட மனுஷன் செத்து போகிறான். இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, இந்த பெட்டி ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய பெட்டின்னு நினச்சா இந்த பெட்டி தொட்ட மனுஷனை சாகடிச்சிருச்சேன்ற பயம் இவங்களுக்கு மட்டும் இல்லை, தாவீதுக்கும் பயம் வந்துருச்சு.
ஆனால் இந்த பயத்தின் நடுவில் நம்ம வாசிக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், யாராவது சத்தமாக வாசிக்கலாமா? கொண்டு போய் வைத்தான். இப்போ தாவீதுக்கு மனசு இல்லை, ஏதோ தப்பு நடக்குது, நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு உடனே அதை ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறான். நீங்கள் நல்லா பாருங்க, எல்லாரும் பார்த்து பயப்படுகிற, தொட்டாலே செத்துருவோன்னு நினைக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கொள்ளுகிற உள்ளம் இந்த ஓபேத் ஏதோமுக்கு இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே கர்த்தருடைய பிரசன்னத்தையும் உடன்படிக்கையும் நீங்கள் சுமந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நான் அதை சுமந்து கொண்டு போக போகிறேன். ஆமேன். அப்படி நான் சுமந்து கொண்டு என் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்த வசனம், ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்தில் மறுபடியும் இருக்கு, நல்லா வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதத்துக்கான, நான் காலையில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஆசீர்வாதத்துக்கான சில திறவுகோள்களை பைபிள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு நீங்கள் 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சா கூட கர்த்தருடைய கற்பனைகள் சொல்லப்பட்ட சில விஷயத்தை நீங்கள் கீழ்ப்படினா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஆமேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம், ஒரு வாலிப பையன், அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. இப்போ அவன் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் அப்படி சொல்லிட்டே ஜெபிச்சுக்கிட்டே வருஷம் ஃபுல்லாக இருந்தா சிஎம்சிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துருந்து, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, இது முதல் நீ டாக்டர்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. டாக்டர் ஆகணும்னு சில வழிகளை இந்த உலகம் என்ன பண்ணியிருக்கு, வகுத்திருக்கா இல்லையா? எப்படி டாக்டர் ஆகணும்னா, இப்போ நான் கேட்க வேண்டியதே இல்லை, பைபிளில் இருக்கிற கொஷின் கேட்டால் கூட நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ கேட்குறேன், அந்த கொஷின் பதில் சொல்லுங்கள். டாக்டர் ஆகணும்னா முதல் படி என்ன? நீட் எழுதணும். சிம்பிள். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, டாக்டர் ஆகணும் என்ன செய்யணும்? முதல் படி நீட் எழுதணும். நீட் எழுதி அதில் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் செலக்ட் ஆகணும். அந்த காலேஜில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கட்டணும். அதுக்கப்புறம் அதை 5 வருஷம் படிக்கணும். படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீ ஒரு டாக்டர்னு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமலே 40 நாள் உபவாசம் போட்டாலும் ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்தா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும்.